سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். ஏறத்தாழ 2 ஆண்டுகள் ஈமானை ஏற்றுக்கொண்டு 2 ஆண்டுகள் இப்ப ரமலான் வருகிறது. ரமலானை ஏற்படுத்திய சில மாற்றங்கள் அன்பிற்கினியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். சஹாபாக்கள் ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க, இப்ப ஏற்றுக்கொண்டு அப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட மது பழக்கம் இருக்கிறது. என்னங்க மது பழக்கம்? மிகப்பெரிய மது குடிப்பவர்கள், மிகப்பெரிய குடிகாரர்கள் சஹாபாக்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் கூட சட்டம் வருவதற்கு முன்னால் குடிகாரர்களாக இருந்தார்கள் என்பது வரலாறை பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இப்போ ஒரு வசனம் இறங்குகிறது. இப்ப ரமலான் வந்து 2 வருடங்கள் ஆச்சு. அதற்கு பிறகு தான் இந்த வசனம் இறங்குகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு. அந்த ஹம்ருன்னு சொன்னா போதை தரக்கூடிய மது. இது வந்து சைத்தானுடைய செயலாக இருக்கிறது, அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இனி மது அருந்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே அன்பிற்கினியவர்களே, வரலாறிலே சொல்லப்படுகிறது, ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, புகாரியுடைய கிரந்தத்திலே சொல்லப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் உட்கார்ந்து தோழர்களுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். சொல்றது யாருங்க? அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் சில தோழர்களுக்கு மதுவை நான் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த மது எப்படி இருக்கும்னு சொன்னா புளித்து போயிருக்கும். அது புளித்து போயிருக்கும். முகத்துக்கு மூக்கு கருகிலே கொண்டு போக முடியாத அளவிற்கு புளிச்சு போன மதுவாக இருக்கும். பல நாட்கள் பத்திரப்படுத்தி வச்சிருப்போம். அந்த மதுவை ஊற்றி கொடுக்கிறேன். அப்படி ஊற்றி கொடுத்த தோழர்களிலே அபூ தல்ஹா என்ற தோழரும் இருந்தார், அவருக்கும் நான் ஊற்றி கொடுத்தேன். அபூ அய்யூப் என்ற தோழரும் இருந்தார், அவருக்கு நான் ஊற்றி கொடுத்தேன். இன்னும் சில தோழர்கள் இருந்தார்கள், அவருக்கு நான் ஊற்றி கொடுத்தேன். இந்த நிலையிலே சில தோழர்கள் வேகமாக அங்கே வந்தார்கள். இப்பொழுது மது தடை செய்யப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வசனம் இறங்கி இருக்கிறது, வஹி வந்திருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே வாயிலே வைத்திருந்த மதுவை கூட உடனே துப்பினார்கள். உடனே என்ன பண்ணாங்க? நம்மளால முடியுங்களா? குடிச்சு பழக்கப்பட்டு போன நமக்கு, ஒரு இதில் பழக்கப்பட்டு போன நமக்கு வாயில இருக்கிறத உடனே துப்ப முடியுமா? எனக்கு அது அப்படியே மதுரமா இருக்கு, இன்பமா இருக்கு, விட முடியுமா நம்மளால? சஹாபாக்கள் இருந்தாங்க, கேட்ட மாத்திரத்தில், புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, கேட்ட மாத்திரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த மதுவை அப்படியே விட்டு விட்டார்கள். சொல்றாங்க, அந்த ஹதீஸினுடைய தொடர்களை சொல்லப்படுகிறது. அன்றைய அந்த அந்த வீதியிலே, அந்த வீதியில என்னங்க மது ஆறாக ஓடியது, மது ஆறாக ஓடியது என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே இந்த அறிவிப்பாளர் சொல்லித் தருகிற செய்திகளை பார்க்கிறோம். இந்த நாம் சந்தித்திருக்கிற ரமலான் நமக்கு அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? அன்பிற்கினியவர்களே, மதுவுக்கு அடிமையாக இருக்கிற நான் அந்த மதுவை கைவிட்டு இருக்கிறேனா? இந்த ரமலான் அப்படி எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? சூதாட்டம், அல்லாஹ் அதிலே சொல்றான் வல் மைசிரி, முன்னாடி இன்னமல் ஹம்ரு வல் மைசிரி, சூதாட்டமும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரமலான் வந்தாதான் கூடுதலா செய்யறோம். நம்ம ரமலான் வந்தாதான் இரவு நேரங்களிலே விளக்குகளை ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்யணும்? சூதாட்டத்திலே அமர்ந்து விடுகிறோம். ரமலான் எனக்கு மாற்றத்தை கொடுத்ததா? சஹாபாக்களுக்கு மாற்றத்தை கொடுத்தது, எனக்கு கொடுக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய ஈமான் எங்கே இருக்கிறது? சஹாபாக்களுடைய ஈமான் எங்கே இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொன்னா வல் அன்சாபு வல் அஸ்லாமு, சிலை வணக்கமும் அம்பெரித்து குறிபார்ப்பது, ஜோதிடம் பார்ப்பது, இன்னைக்கு நம்முடைய உள்ளங்களிலே அந்த ஜோசியம் என்பது சில நேரங்களிலே இருக்கிறதா இல்லையா? ரமலான் எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே இல்லை என்கிற வருத்தத்தோடு பதிலை பதிவு செய்ய வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பது வருத்தமான செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக சஹாபாக்களுக்கு ஏற்படுத்திய அந்த மாற்றம், ரமலான் ஏற்படுத்தி இருக்கிற அந்த மாற்றம் நம்மிடத்திலேயும் வர வேண்டும். அப்படி ஒரு ரமலானை நாம் சந்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய அந்த ரமலான் நமக்கு இப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை நாம் இப்பொழுது உறுதியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே,